Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 4.3ல sum number 8 பார்க்க போகிறோம். இது ஒரு important 5 mark question. Okay. In the adjacent figure in triangle ABC, right angle triangle with right angle at B. இந்த இடத்துல தான் right angle தான் B இருக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போ மீதி உள்ள வெர்டெக்ஸ்லாம் இது A, இது C. இந்த ஏவும் சியும் நீங்கள் வேறு எங்கேயா இடம் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். பட் சம்லே டயக்ராம் கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரைட் ஆங்கிள் அட் பி அண்ட் பாயிண்ட்ஸ் டி அண்ட் இ ட்ரைசெக்ட் பிசி. இந்த பாயிண்ட்டு டி, இந்த பாயிண்ட்டு இ, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இந்த பிசிங்கிற பேஸை 3 பார்ட்டாக பிரிக்குது, 3 சம பாகங்களாக பிரிக்குது. இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்ட் பார்ட். இல்லை இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்னென்னா BD equal to DE equal to EC. மூணுமே ஈக்குவல் லெங்க்த்து. ஓகே, அடுத்ததா prove that 8AE square is equal to 3AC square plus 5AD square. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இது செவரல் ட்ரையாங்கிள்ஸ் எப்படி உள்ள 3 ட்ரையாங்கிள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கலராக உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ சம்மில் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்குது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ வி கேன் யூஸ் பித்தாகரஸ் தியரம், ரைட்? இந்த டிஇ ட்ரைசெக்ட் த பிசின்னு இருக்குது. அப்போ திரும்ப ஒரு தடவை எழுதிக்கலாம். பிடி ஈக்குவல் டு டிஇ ஈக்குவல் டு இசி ஈக்குவல் டு என்ன வேல்யூன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே, அதாவது இந்த பார்ட் ஒரு எக்ஸு, இந்த பார்ட் ஒரு எக்ஸு, இந்த பார்ட் ஒரு எக்ஸ், 3x. அதாவது பேஸ்னுடைய பிசியோட வேல்யூ 3x டோட்டலாக. ஓகே, இப்போ எக்ஸாக்டாக எழுதுறதா இருந்தால் பிடியோட வேல்யூ பாருங்கள், பிடியோட வேல்யூ தனித்தனியாக எழுதிக்கலாம். பிடி ஈக்குவல் டு எக்ஸ் தானே. அடுத்தது பிஇ, பிஇங்கிறது என்ன? பிடி ப்ளஸ் டிஇ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் விச் இஸ் 2x. அதாவது யாரோட வேல்யூ? இது பிஇயோட வேல்யூ. அண்ட் பிடியோட வேல்யூ டோட்டலாக வருது இல்லையா, சாரி பிசியோட வேல்யூ டோட்டலாக வருது இல்லையா. பிசி இஸ் ஈக்குவல் டு ஒரு பார்ட் எக்ஸு, இன்னொரு பார்ட் எக்ஸு, இன்னொரு பார்ட் எக்ஸ், டோட்டலாக 3x வரும். ஓகே, இப்போ ஒரு பார்ட்டுக்கும் தனித்தனியாக நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதிலிருந்து 3 ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா. என்னென்ன ட்ரையாங்கிள்? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ப்ளூ கலர் ட்ரையாங்கிள், அதாவது ட்ரையாங்கிள் ஏபி அண்ட் டி. செகண்ட் ட்ரையாங்கிள் பாருங்கள், ப்ளூ வித் ரெட் ரெண்டும் சேர்ந்தா மாதிரி, அதாவது ட்ரையாங்கிள் ஏபிடியும் ட்ரையாங்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள் ஏபிஇயும் மொத்தமாக நம்ம எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம்? ப்ளஸ்ன்னு போட தேவையில்லை, ஏபிஇனே எடுக்கலாம் இல்லையா. அடுத்ததாக செகண்ட் ட்ரையாங்கிள் பாருங்கள், பெரிய ட்ரையாங்கிள், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இன்க்ளூடட் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் ஏபிஇ. தேர்ட் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரையாங்கிள், அதாவது மெயின் ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த 3 ட்ரையாங்கிள் இருந்தும் நாம் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி மேலே இருக்கிற, அதாவது இந்த சம்மில் கொடுத்துருக்கிற இந்த ப்ரூஃபை நாம் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த ட்ரையாங்கிளை நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, தனித்தனியாக ப்ளூ கலர் ட்ரையாங்கிள் தனியாக, ப்ளூ அண்ட் ரெட்டு தனியாக, அடுத்ததாக பிளாக் கலர் ட்ரையாங்கிள் தனியாக பிரித்து காமிக்கிறேன். இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் பார்ட்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நம்ம போட்டோமா, அடுத்த ட்ரையாங்கிள் பாருங்கள் ரெட் கலர் ட்ரையாங்கிள். ஓகே, அடுத்ததாக ஃபைனல் ட்ரையாங்கிள். இப்போ நமக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு. இப்போ என்னோடய வெர்டெக்ஸ்லாம் மார்க் பண்ணோம்னா நமக்கு க்ளீனாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ட்ரையாங்கிள்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோம்? இன் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் பார்ட் ட்ரையாங்கிளில் இன் ட்ரையாங்கிள் ஏபிடியில் பித்தாகரஸ் தியரம் இல்லையா, பித்தாகரஸ் தியரம் hypotenuse square which is AD square is equal to AB square plus BD square, AB square plus BD square. இப்போ நமக்கு என்ன வேல்யூ தெரியும்? AD square is equal to AB square plus X square இல்லையா. இந்த பார்ட் பாருங்கள், BDயோட வேல்யூ என்ன? X. அடுத்ததா பார்ட் 2ல ட்ரையாங்கிள் பார்ட் 2ல ட்ரையாங்கிள் ஏ
BE இந்த இடத்துல இல்லையா ஈல பை பித்தாகோரஸ் தேரம் அதில் hypotenuse square which is AE square is equal to AB square plus BE square. இந்த AE square is equal to AB square ஓட வேல்யூ நமக்கு தெரியாது plus BE square ஓட வேல்யூ 2x whole square. அப்ப AE square is equal to AB square plus 4x square. Okay. அடுத்ததா third triangle. இதில் இந்த பார்ட் பாருங்க 3x. அப்போ என்ன வரும் in triangle third triangle அங்கேயே போட்டுறேன் ABCல by Pythagoras theorem AC square is equal to AB square plus base இல்லையா BC square. இப்போ BC square வரும்போது AC square equal to AB square plus 3x whole square. அது என்னவா ஆன்சராக வரும் நமக்கு AB square equal to AC square equal to AC square equal to AB square plus 9x square. பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ட்ரையாங்கிளில் ஒரே ஒரு x ஸ்கொயர் வந்துச்சு. அடுத்தது அதை ஸ்கொயர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் ட்ரையாங்கிளில் 4x ஸ்கொயர். அடுத்தது தேர்ட் பார்ட் ட்ரையாங்கிளில் அதனுடைய வேல்யூ 9x ஸ்கொயர்னு முடியுது. ஓகே. ஸோ இந்த ப்ரூஃபை நம்ம கொண்டு வரதுக்காக இந்த ப்ரூஃபில் இருக்கிற RHS எடுத்துக்கிறேன். ஓகே. RHS ஓட வேல்யூ என்ன 3 into AC square plus 5 into AD square. ஓகே. நம்ம எல்லா வேல்யூமே நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்லேருந்து AD ஸ்கொயரோட வேல்யூ, செகண்ட் ட்ரையாங்கிள்லேருந்து AE ஸ்கொயர்னோட வேல்யூ, தேர்ட் ட்ரையாங்கிள் அதாவது மெயின் ட்ரையாங்கிள்லேருந்து AC ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். AC ஸ்கொயரோட வேல்யூ என்ன AB ஸ்கொயர் ப்ளஸ் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 5 into AD ஸ்கொயரோட வேல்யூ AB ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர். ஓகே. இப்போ இந்த நியூமரிக்கல் வேல்யூ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு டேர்ம்லையுமே. ஸோ we get 3AB ஸ்கொயர் ப்ளஸ் 3 into 9 27x ஸ்கொயர் ப்ளஸ் 5AB ஸ்கொயர் ப்ளஸ் 5 into x ஸ்கொயர் 5x ஸ்கொயர். இந்த லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8AB ஸ்கொயர்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 32 வரும். 32x ஸ்கொயர். ஓகே. இப்போ நம்ம இந்த 8 மட்டும் நம்ம இதில் காமனாக எடுத்துடலாமா? ஏன்னா ரெண்டுமே மல்டிபிள் ஆஃப் 8 இருக்குது. இந்த 8 காமனாக எடுத்துட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கிற லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் வந்து AB ஸ்கொயர் ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் 8 தானே 32x ஸ்கொயர். இந்த பார்ட் பாருங்கள், இந்த அண்டர்லைன்டு பார்ட் பாருங்கள் எங்கே இருக்குன்னு AE ஸ்கொயரில் நம்ம கண்டுபிடிச்ச செகண்ட் ட்ரையாங்கிள் ரிசல்ட்டில் இது இருக்குது. அப்படியே கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 8 into இதை AE ஸ்கொயர்னு சொல்லலாம். தர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 8AE ஸ்கொயர். அது என்னது RHS. ஸோ ப்ரூவ்ட். ரொம்ப சிம்பிளான சம். நான் உங்களுக்கு டயக்ராம் போட்டு உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து காமிச்சிருக்கேன். நீங்கள் அதே போல் ஒர்க் அவுட் பண்ணும்போது நோட்டில் தனித்தனி டயக்ராமை வச்சிங்கன்னா தான் போட்டு பார்த்தா தான் பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு ஞாபகத்தில் வரும். ஓகே. நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.